சின்ன ஒரு அப்டேட் கைஸ். அதாவது இன்றைக்கி சென்சார் சைட்டில் வந்துட்டு அப்பீல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாண்டு. ஸோ மேல்முறையீடு பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வழக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அதில் ஜட்ஜ்மெண்ட்டை வந்துட்டு 21st வந்துட்டு தள்ளி வச்சுருக்காங்க. இது எங்கே போய் முடியும்? எவ்வளோ தூரம் போகும்? நல்லா பண்ணுறான். அவன் காசு கொடுத்ததுக்கு அவன் நல்லா வேலை செய்கிறான், செய்யட்டும். ஆனால் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சதுக்கு ஒரு அப்டேட் வந்துட்டு 21st வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஹியரிங். அந்த நெக்ஸ்ட் ஹியரிங்கில் அவங்க வந்து சென்சார் கொடுத்து சென்சார் ஓகேயான பிறகு அதுக்கு எடுத்த பிறகு தான் அதுக்கு பிறகு கெபின் சைட்டில் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு இப்போ ஜனவரியில் இருக்கும், ஃபெப்ரவரி ஆகலாம், மார்ச் ஆகலாம். பட் வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னுக்கு படம் வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் இவனை பண்ணுறது கொஞ்சம் கூடிய அறிவில்லாமல் பண்ணுறானுங்க. ஏன்னா அவங்க வாயிலே மணலே போட்டுட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக, புரியுதா? இன்னொரு விஷயம் இது மத்தியில் நடந்துகிட்ருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கரூரில் நடந்த பிரச்சனை. அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்குது. சூன் எலெக்ஷனுக்கு முன்னுக்கே அவங்களுக்கு பெரிய ஆப்பாக இருக்குது. எவ்வளோ பேர் உள்ளே போகிறான்னு தெரியலை, ஆனால் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் பார்த்து பண்ணுங்க. அதாவது திமுக என்கிற வந்துட்டு தீய சக்தி, அப்புறம் பிஜேபி என்கிற அடுத்த தீய சக்தி, அதுவும் ஒரு தீய சக்தி தான். டே இன்னைக்கு இவங்க இவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறது, இது நான் சொல்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு இதில் தான். இந்த கோணத்துலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அது சரியாக இருந்தால் சொல்லுங்கள், ஓகேவா? அதாவது இந்த ஜனநாயக பிரச்சனையை கொடுக்கணும். இந்த பிரச்சனையை, இந்த ரிலீஸு, சென்சார் இஷ்யூ அதெல்லாம் வந்து கொடுக்கக்குள்ள அதாவது நம்ம அண்ணன் அவர் வந்து இந்த பக்கம் தான் ஃபோக்கஸ் பண்ணுவார், இதை தான் பார்ப்பார். லைக் அரசியலை லைக் ஃபோக்கஸை செதறடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் செருப்பால் அடித்த மாதிரி, எப்படி செருப்பால் அடித்த மாதிரியே வந்துட்டு இன்றைக்கி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. ஸோ அதில் உள்ள லிஸ்ட் ஒன்று விட்டுருக்காரு. அவங்க எல்லோரும் தான் வந்து மக்களை சந்திக்க போகிறாங்க, தமிழ்நாடு முழுக்க உள்ள மக்களை வந்துட்டு சந்திக்க போகிறாங்கன்னு ஸோ விட்டுருந்தார்ல லிஸ்ட் ஒன்று. ஸோ ஆனால் அவர் அரசியலில் ஃபுல்லாக ஃபோக்கஸாக இருக்கார். படம் நடித்து கொடுத்தாங்க இல்லையா, அடுத்து வந்துட்டு ஓடி லான்ச்சு பண்ணி கொடுத்தாங்க இல்லையா. இப்போது பேக்ரவுண்ட் அரசியல் அது ஒர்க் போயிடார். ஏன்னா இது வந்து ரிலீஸ் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே வந்துட்டு ப்ரொடக்ஷன் டீம் அவங்க தான் வந்து கோர்ட்டில் ஹேண்டில் பண்ண போகிறாங்க, அவங்க தான் எல்லாம் பண்ண போகிறாங்க. அண்ணன் போப்பரில் அவர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு. ஆனால் இவங்க இதில் பண்ணுறது கவனத்தை சிதறடிக்கிறது, புரியுதா? இப்போது டிவிக்கே தொண்டர்கள் ஆக்கள் வந்து இதை பற்றியே பேசுவாங்க. ஆடியன்ஸ், அதாவது பார்க்குற நம்ம மாதிரி ஆக்கள், நம்ம மாதிரி இருக்கிற ஆக்கள் இதை பற்றியே பேசுவோம் இல்லைங்களா. அப்போது இது ஃபுல்லாக கவனங்கள் ஃபுல்லாக மற்ற பக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி எலெக்ஷன் கொண்டு போயிடலாம். அதை விட இன்னொரு சம்பவம் பண்ணுறாங்க, இப்போ சொல்ல முடியாது. பட் அது நல்ல தரேன்.